ஹாப்பிராஜ் ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகி ஒரு எண்டிங் கிளைமேக்ஸில் வந்து ரொம்ப கண்கலங்க வச்சுட்டாங்க. அவ்வளோ அழகான ஒரு படம். ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஹாப்பியாக என்னடா கான்செப்ட் இல்லாமல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, செகண்ட் ஹாஃபில் வந்து அவ்வளோ அழகாக ஒரு அப்பாவோட லவ்வை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டர்ஸில் வந்து பாருங்கள். ஜார்ஜ் மரியம் சார், ஜிவி பிரகாஷ், அப்பா சார் எல்லாரும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அண்டு ஹேண்ட்ஸ் ஆஃப் டு த ஹோல் டீம், கேஸ்ட் அண்ட் க்ரூ, டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே. ஸோ இது ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும் ஜிவி பிரகாஷ் சாருக்கு. ஸோ கண்டிப்பாக 2K கிட்ஸ் எல்லாரும் மஸ்ட் பார்க்க வேண்டிய படம். ஒரு அப்பா அம்மாவை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த படத்தில் பார்த்தா கண்டிப்பாக எல்லோரும் திருந்துறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டர்ஸில் வந்து பாருங்கள். ஹாப்பிராஜ் எண்டிங் வந்து ஒரே அழுகையில் இருந்தாலும் ஒரு ஹாப்பி ராஜுங்கிறது வந்து ஹாப்பியான எண்டிங்கில் தான் முடிச்சிருக்காங்க. ஸோ எல்லோரும் தியேட்டர்ஸில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. என்ன கன்வே பண்ணுறாங்கன்னா அப்பா மகனோட பாசத்தை தான் இதில் கன்வே பண்ணுறாங்க. ஸோ வந்து ஒரு கிராமத்தில் இருந்தால் மட்டும் இல்லை, சிட்டியில் இருந்தால் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் பாசம் தானே. ஸோ அதை வந்து நமக்கு நல்லாவே கன்வே பண்ணுறாங்க. புதுசாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்கிற பசங்க எல்லாருமே அப்படி தானே இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அப்பா மகனோட அப்பா என்ன சொன்னாலும் தப்புன்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாலும் நம்ம நல்லதுக்குன்னு இப்போ யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை இல்லையா? ஸோ இந்த படம் பார்த்தா அவங்களுக்கு அது புரிய வாய்ப்பு இருக்குது. நல்லா இருக்குது. ஜிவி பிரகாஷ் அவங்க ஆக்டிங் நல்லா இருக்குது. ஜார்ஜ் மரியான் அவங்களும் வந்து அவங்க 2 பேரோட ஆக்டிங்குமே சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருந்தது ப்ரோ. லாஸ்ட்டு அப்பா பையன் சென்டிமெண்ட் சூப்பராக இருந்தது. அப்பா ரொம்ப நாள் கழிச்சு என்ட்ரி கொடுத்துருக்காரு. அவர்தான் நல்லா செம்ம இது ப்ரோ, கம்பேக்கு. நாங்களே எதிர்பார்க்கல அப்பாஸ் ஹீரோன்ட்டு. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இப்போ பொண்ணுக்கு அப்பா வேறு யாரும் நினச்சோம். இருக்குன்னு பார்த்தா அப்பாஸ் ரொம்ப நாள் கழிச்சு வந்து நடிக்கிறப்ப அப்பா பையன் எப்படி இருக்கணும், எப்படி இதுவாக இருக்கணும், லவ்வாக இருக்கணும், எப்படி சொல்கிறது, தோற்றத்தை வச்சு அப்பா பையனை வந்து இது பண்ணிக்கூடாது அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. கனெக்ட் ஆயிடுச்சு. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. எல்லாத்தையும் பார்க்கலாம். புரியல படம் வந்து யாருக்கு கனெக்ட் ஆகும்? கரெக்ட் ஆகும்னு கேட்குறேன். யங்ஸ்டர்ஸ்க்கா இல்லை அப்பா மகனுக்கா அந்த மாதிரி இப்போ நடக்கிற ட்ரெண்டு அதெல்லாம் சொல்லும் போது அதுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுது. இன்னொரு செம்மையா இப்போ இப்போவே பழைய ட்ரெண்டு நல்லா தானே இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அப்பா சண்டேஸ் வேற ரொம்ப ஒரு மாதிரி கனெக்ட் ஆகும். ரொம்ப கை தட்டி பார்த்துட்டு